Hello my dear students, and in today's class we are going to look into the last two topics of unit number 2. Before ending this video, I will try to give a small recap of unit number 2, and for today's class we are going to see the topic which is called as scheduling. நான் உங்களுக்கு ஷெட்யூலிங்னா என்னன்னு ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்னா என்ன, ஏன் அந்த ஷெட்யூலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்ல ஷெட்யூலிங் ஏன் வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பத்தி கிளியரா சொல்றேன். பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக் ஆஃப் ஷெட்யூலிங், I'll just tell you just one topic. What is that is there is a famous saying. அதாவது ஒரு சேயிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து போட்ட பிளான் ஃபெயில் ஆயிடும், ஆனா ஒரு சில பேர் பிளானே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போட்ட பிளான் வேணா ஃபெயில் ஆகலாம், பட் நீங்க பிளானே போடாம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. இந்த போடுற பிளான் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷெட்யூலிங்னு சொல்லுவோம். பிளானோட ஒரு பேர பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி we can call it as scheduling. In planning, scheduling are the family members. So what is scheduling அப்படின்னா, I don't know whether you had any motivational speaker or you had any person who was trying to give a encouragement before your 12th standard exam. Generally, I have been called to some schools before they take up their public exams. ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் கொடுங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படி இப்படிலாம் கூடுவாங்க. அப்போ வாட் தே எக்ஸ்பெக்ட் அஸ் டு டூ இஸ், சார் பையனுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்க, பையனுக்கு எப்படி படிச்சா ஈஸியா இருக்கும்னு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ we take this particular one topic which is called as scheduling, and we will tell the scheduling so that he will understand a better way. I will tell you what is that actually is all about. Basically, we'll go with one subject. In +2, if you are having 5 subjects இருக்கு அப்படின்னா, அந்த 5 subjects நம்ம என்ன பண்ணுவோம், we'll consider that ஒரு subject நம்ம எடுத்துப்போம். Okay, in +2ல 5 subjects இருக்கு அப்படின்னும் போது we have 12 months. Approximately we have 12 months. இந்த 12 monthsல leave out the last month for examination, and we have 11 months. இப்போ இந்த 11 monthsல and one more month we'll have it for final revision. Now we have 10 months in hand. 10 மாசம் இருக்கு. 10 மாசம் we have 300 days we have for 5 subjects. In 5 subjects, what we are going to do is we are going to bifurcate into unit wise. In the 5 subjects, நம்ம unit wise பிரிக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, in each subjects we might have some 5 units or something like that. அப்ப 5 units இருக்குன்னா, each subjectல 5 units இருக்கு. அப்ப மொத்தமா 25 units. 25 units should be completed in 300 days. 25 units 300 days அப்படின்னும் போது, சரி ஒரு சில யூனிட் ஜாஸ்தியாவே இருக்கும்னு வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட 25 300 அப்படின்னு 25 250 வச்சுப்போம். For one unit you are going to have 10 days of time. ஒரே ஒரு யூனிட்டுக்கு 10 நாள் டைம் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 10 நாள் டைம் இருக்குன்னா, அப்போ அந்த ஒரு யூனிட்ல இருக்க லாங் ஆன்சர்ஸ் எத்தனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3 ஆன்சர்ஸ் இருக்கும். அத வெரி லாங் ஆன்சர்ஸ் 3 ஆன்சர்ஸ் இருக்கும். அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். 10 நாள்ல ஒரு யூனிட் முடிக்கணும்னா, ஒரு பேஜ் மொத்தம் அந்த லெசன்ல ஒரு 30 பேஜஸ் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 2 பேஜ் அப்ராக்சிமேட்டா நீ படிச்சினா +2 எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் வாங்கிடலாம். கடைசி நாள் உட்காந்து எல்லா சப்ஜெக்டும் படிக்கிறதுக்கு பதிலா ஒரே ஒரு நாளைக்கு ஒரு புக்ல இருக்க 2 பேஜ் படிக்கிற மாதிரி நீ உங்க ஷெட்யூல போட்டுக்கிட்டீங்கன்னா 100% you can pass in your exams அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய வேலையை பிட் பை பிட் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். I don't know how many of you have this small sentimental feelings, or you will try to have up some kind of mapping in such a way that see, if you're traveling from your home to Vaishnav College or something like that, you will try to block your way. You will try to create some blocks. இங்க இருந்து நம்ம வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டோமா, ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சாச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறிட்டோமா, இன்னொரு ஸ்டேஜ் முடிஞ்சாச்சு. அந்த இன்னொரு பஸ்ல இருந்து வேற பஸ் ஏறி ஃபைனலா காலேஜ் ஸ்டாப்பிங் கிட்ட போறோமா, இன்னொரு ஸ்டேஜ் இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நடந்து போறோமா, ஃபைனலா 4 ஸ்டேஜ். மொத்தமா 5 ஸ்டேஜ் கிராஸ் பண்ணா நான் காலேஜுக்கு போயிட முடியும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பெரிய ஒரு விஷயத்த சின்ன சின்னதா உடைச்சுப்போம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி கிளியரா சொல்லணும்னா, நீங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, when you are planning for a very long journey, அந்த லாங் ஜர்னியை பிளான் பண்ணும்போது you will make small bits and pieces. ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட டெஸ்டினேஷன், இந்த டெஸ்டினேஷனுக்கு அப்புறம் இந்த டெஸ்டினேஷன், இந்த டெஸ்டினேஷனுக்கு அப்புறம் இந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, 12 ஹவர்ஸ்ல
நான் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா 1 ஹவர்ல நான் 50 கிலோமீட்டர்ஸ் போனோம். 1 ஹவர்ல நான் 50 கிலோமீட்டர்ஸ் போனேன்னா அப்போ half an hourல 25 கிலோமீட்டர்ஸ் என்னால கிராஸ் பண்ண முடியும். அப்போ half an hourல 25 கிலோமீட்டர்ஸ் நான் கிராஸ் பண்றேன் அப்படின்னா நான் கரெக்டான டார்கெட்ல போய் என்னால வண்டியை ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஷெட்யூலிங்னு சொல்றோம். இந்த ஷெட்யூலிங்க்கும் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஹவு ஆர் வி கோயிங் டு கனெக்ட் திஸ் ஷெட்யூலிங் வித் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier, it is all about planning. It is all about planning and control. So when planning, you will have to have a right schedule, exact schedule. இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா you will be in a very easier position to finish your target. I will tell you what is the definition for schedule. Actually, I am not going to be very bookish whereby I will start the definition in this way. Basically, அந்த definition என்ன சொல்றாங்கன்னா, right person, right mission, right product. If there is a right person employed in making the right product in a right mission with right quality, then it can be said as scheduling அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. This is what you will have to remember for scheduling. Scheduling பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு ஆளு கரெக்டான மெஷினை வச்சு கரெக்டான டூல்ஸை வச்சு கரெக்டான குவாலிட்டியில கரெக்டான குவான்டிட்டி பண்ண முடிஞ்சோம்னா அதை நம்ம கரெக்டான குவாலிட்டி வரதுக்காக பண்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஷெட்யூலிங் மூலியமா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, வாட் ஆர் த objectives of scheduling அப்படின்னு பாத்தீங்கன்னா, I will tell you each and every objective. We may have some 6 objectives or something like that. I will number each objective and tell you very slowly because as I told you in last class also, one of my very good valuable student mentioned, sir நீங்க ஒரு தடவை பேசும்போது என்ன டாபிக் பத்தி பேசுறீங்கன்றது லைட்டா ஸ்லிப் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, I will tell you the objective and I will write that objective down so that you will see that I will give the explanation. So the first objective is to maximize the utilization of men, money, material. What do you mean by this? Maximizing the utilization of men, money and material. See, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இது திருப்பியும் அகெயின் வெரி ஓல்ட் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வி ஸ்டார்டட் வித் மேக்கிங் சப்பாத்திஸ் ஐ திங்க். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ரிமெம்பர் தட் பர்டிகுலர் எக்ஸாம்பிள், பட் ஐ டோல்ட் யூ யுவர் மாம் வில் பி கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் 10 chapatis, but if your uncle who is having his own hotel or something like that, he will be capable of making some 12 to 13 chapatis, whereby with the same dough he is making 2 or 3 chapatis extra, by which he is trying to reduce the wastage. உங்க அம்மா பண்ணும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும், அந்த வேஸ்டேஜை கூட ஒரு சப்பாத்தி ஆக்கக்கூடிய அளவுக்கு he will be very very professional அப்படின்னு நான் சொன்னேன். So likewise, what do you mean by maximum utilization of money, material and man? Na, if at all you are employing a person who is expected to work for 8 hours, ஷெட்யூலிங்ல என்ன பண்ணோம்னா 8 ஹவர்ஸ்க்கு அவனுக்கு வேலை கொடுக்கணும். அந்த வேலையை கொடுக்கற மாதிரி அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து you have to schedule. There is no point of employing a person without having any job. Actually, you are going to pay approximately some 30,000 rupees for an employee. ஒரு எம்ப்ளாய்க்கு 30,000 rupees கொடுக்கறனா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன பண்றேன்னா, you are paying 1,000 rupees per day. அந்த 1,000 rupees அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு you are paying almost 150 rupees or something like that. அப்போ 1 ஹவருக்கு 150 rupees பே பண்றேன்னா each penny is amount. ஒரு நிமிஷத்துக்கும் அவனுக்கு காசு தர. நீ அந்த ஒரு நிமிஷத்துக்கும் காசு தரும் போது அந்த கொடுக்குற காசுக்கு அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மீட்டர் டாக்ஸில போய் உட்காந்துருக்கோம்னா உன்னை எங்கேயுமே கூட்டு போக மாட்டான். ஆனா டாக்ஸில உட்காந்து காசு கொடுத்துற அப்படின்னு கேட்டா நீ கொடுப்பியானா? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அந்த மீட்டர் ஓடுறதுக்குள்ள மேக்சிமம் முன்னால எவ்வளவு தூரம் சுத்தணும்னு நினைக்க முடியுதோ அவ்வளவு தூரம் சுத்திட்டு நீ ஓடுற காசுக்கு காசு கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்படி ஓடல வச்சுக்கோ, ஓடவே இல்லை, நான் ஏன் காசு தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வியை கேட்போம். இப்ப இன்கேஸ் நம்ம வண்டி ஒரு டாக்ஸி புக் பண்ணி போயிட்டு இருக்கோம், அந்த டாக்ஸி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரு half an hourக்கு அவன் சார்ஜ் பண்ணானா உன் வண்டி ரிப்பேர் ஆனதுக்கு ஏன் எனக்கு வெயிட்டிங் சார்ஜஸ் போடுற அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்போம். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வேலை செய்யாம அவன் உட்காந்துக்கிட்டே இருந்தானா அவனுக்கு தேவையில்லாம நம்ம காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா 8 hours அந்த எம்ப்ளாயிக்கு 100% வேலை ஃபுல் பேக்டா இருக்கிற மாதிரி நீ கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபுல் பேக்டா 8 hours அந்த எம்ப்ளாய்க்கு நீ வேலை கொடுத்தாதான் you are extracting the 100% work from him. I will again tell you, if you are going to have a company, இதை சொல்லும் போது நிறைய பேர்
பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்கும்னா, you are into the shoes of an employee. Please don't be into the shoes of an employee. You try to get into the shoes of the employer. நீ வேலை செய்யறவனா இந்த விஷயத்தை யோசிக்காத, வேலை வாங்குறவனா இந்த விஷயத்தை யோசி. 8 மணி நேரத்துக்கு உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம், இன்னைக்கு பூரா எந்த வேலையுமே கிடையாது, சும்மா வந்து உட்காந்துட்டு போனோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா கொஞ்சம் எரிச்சலான விஷயமா இருக்கும். அதனால என்னன்னா, நம்ம கிட்ட வர எம்ப்ளாய்க்கு மேக்ஸிமம் நம்ம வேலை கொடுக்குற மாதிரி உன்னோட ஷெட்யூலை நீ ரெடி பண்ணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னா, நீங்க பெரிய பெரிய கம்பெனில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வேஸ்டேஜ் வந்து இருக்கவே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். That also can be said as Six Sigma. In future classes, if possible, I will try to handle some classes on Six Sigma also. வேஸ்டேஜே இல்லாம எவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மெட்டீரியல்ஸை பாதுகாத்து அந்த மெட்டீரியல்ஸை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி 10 ப்ராடக்ட்ஸ் வர வேண்டிய இடத்துல 11 ப்ராடக்ட்ஸா தயாரிக்கிறது. 10,000 ப்ராடக்ட்ஸ் வர வேண்டிய இடத்துல 11,000 ப்ராடக்ட்ஸா தயாரிக்கும் போது யூ ஆர் இன்க்ரீசிங் த ப்ரொடக்ஷன் ஃபார் அபவுட் 10%, which will also increase your profit for about 10%. So it will create a very great increase in your profit. So அதனால என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் திருப்பியும் சொல்றேன், to maximize the utilization of men, அதுக்கப்புறம் மெட்டீரியல், அதுக்கப்புறம் மணி. மென், மெட்டீரியல் அண்ட் மணி, இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்றேன், டு பிரிவென்ட் அன்பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் டைம் அமாங் டிபார்ட்மெண்ட்ஸ். டு பிரிவென்ட் அன்பேலன்ஸ்ட் யூஸ் ஆஃப் டைம் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்த நான் கிளியரா சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின், நமக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு +1ல சொல்லிக் கொடுக்கும் போதோ, இல்ல காமர்ஸ் உங்களுக்கு +1ல சொல்லிக் கொடுக்கும் போதோ, டெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. FW டெய்லர் வந்து அது எழுதினவரு. பட் நம்ம டீச்சர்ஸ் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இமேஜின் நீங்க ஒரு ஷர்ட் தைக்கணும்னா ஒருத்தர் கட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து தைப்பாங்க, இன்னொருத்தர் வந்து காஜா போடுவாங்க, இன்னொருத்தர் வந்து பட்டன் போடுவாங்க, இன்னொருத்தர் காலர் வைப்பாங்க, அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. So we are getting back to those days and just imagine, இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு டெய்லர் கட்டிங் மாஸ்டர் இன்னைக்கு லீவ் போட்டார், வரவே இல்லை. கட்டிங் மாஸ்டர் கட் பண்ணி கொடுத்தாதான் நெக்ஸ்ட் தைக்கவே முடியும் அந்த ஷர்ட்டை. அந்த கட்டிங் மாஸ்டர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்துல மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இட் வில் ஹாவ் அ ஹேங் இன் தேர் ஒர்க். ஸோ அதனால என்னன்னா, இன்டர்லிங்க்டு டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கும்போது அந்த அன்பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் டைமை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் இன்கேஸ் லீவ் போட்டாலும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட்ல யாராவது ஆள் வரலினாலும் சரி, அதை மேக்ஸிமம் நம்ம பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பாத்துக்கணும். இது இல்லைன்னா இது இருக்கவே முடியாது, கம்ப்ளீட்டா எனக்கு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் அது பேலன்ஸ் ஆகிற மாதிரி பாத்துக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், டு கம்ப்ளீட் த ப்ரொடக்ஷன் அட் மினிமம் காஸ்ட். திருப்பி நான் சொல்றேன், whenever you are trying to increase the profit, it is very very important that you will have to decrease your cost. நீங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா செல்லிங் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. இன்ஸ்டெட் யூ ஹாவ் டு டிக்ரீஸ் யுவர் காஸ்ட் பிரைஸ். அந்த டிக்ரீசிங் யுவர் காஸ்ட் பிரைஸ்ல நம்ம என்ன சொல்றோம்னா, மேக்ஸிமம் டோட்டல் காஸ்ட், மேக்ஸிமம் என்ன காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டை எப்படியாவது குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஜஸ்ட் இமேஜின், ஒரு ப்ராடக்டை தயார் பண்றதுக்கு 97 rupees ஆகுதுன்னா, அட்லீஸ்ட் 96 rupees 99 paise அப்படின்ட்டு ஒரு பைசாவது நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். திஸ் இஸ் வாட் த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆல் அபவுட். அண்ட் வி ஹேவ் த ஃபோர்த் பாயிண்ட், டு ரெடியூஸ் த மேனுஃபேக்சரிங் சைக்கிள் டைம் அப்படின்னு சொன்னோம். இந்த பாயிண்ட் பத்தி கூட நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்திருக்கோம். பட் அகைன் ஐ வில் டெல் யூ வாட் யூ மீன் பை சைக்கிள் டைம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் அண்ட் பினிஷ் ப்ராடக்டா வரதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா கன்வர்ஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். கன்வர்ஷன் டைம் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்வர்ஷன் டைமை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரா மெட்டீரியலா இருக்கு, பினிஷ் ப்ராடக்டா வருது, இதுக்கு நடுவில் இருக்கு கன்வர்ஷன் டைம். இந்த கன்வர்ஷன்ல என்ன ஆகும்னா, இட் கோஸ் இன்டு மெனி ஸ்டேஜஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், there is a knife in my hand. இந்த நைஃப்ல பாத்தீங்கன்னா you have almost 3 parts. இந்த பட்டன் பார்ட் ஒன்னு, உள்ள இருக்க நைஃப் பார்ட் ஒன்னு, அதுக்கப்புறம் வெளியில இருக்க இந்த கேசிங். இந்த கேசிங் மட்டும் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் என்ன ஆகும்னா அந்த மிஷின்ல போடுவாங்க. அந்த ரா மெட்டீரியல் அப்படியே மிஷின்ல டிராவல் ஆயிட்டு இந்த வெறும் கேசிங் மட்டும் வரும். இந்த கேசிங் மட்டும் தான் அந்த மிஷின்ல நம்ம போட்டு எடுக்க முடியும். அப்ப ரா மெட்டீரியல் இந்த கேசிங்கா மாறி கீழே ஊர்ல நம்ம என்ன சொல்றோம்னா சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லுவோம். The required cycle time for making this particular casing will be approximately around 12 seconds or 15 seconds. அந்த மாதிரி 10 seconds 12 seconds அப்படின்ட்டு இருக்க சைக்கிள் டைம் நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். அதனால தான் பிளாஸ்டிக் கம்பெனிஸ்ல எல்லாம் what they will try to do is, for example, I told you this is one casing.
ஒரு கேஸ் பண்றதுக்கு 12 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ ஒரு 10 கேசிங் பண்றதுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 12 seconds into 10 அப்படின்னு போட்டீங்கன்னா 120 seconds ஆகும். That is approximately 2 minutes ஆகும் அப்படின்னு சொல்றோம். No, they will not do in that way. They will create the mold in such a way that it bears 12 casings, not that bear. The 12 case அதுல இருக்கும். அந்த இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 வந்துரும். அப்போ ஒரே ஷாட், அதாவது பாத்தீங்கன்னா 10 secondsல 12 pieces கீழே விழுந்துரும். அப்போ ஒரு பீஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா இட் இஸ் லெசர் தென் 1 second. சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ப்ரொடக்ஷன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன இருக்குன்னா டு டெலிவர் ப்ராடக்ட்ஸ் இன் டைம். அது ஏற்கனவே திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்த அதே விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டெலிவரி டைம் மெயின்டைன் பண்றது ரொம்ப 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 முக்கியம். டெலிவரி டைம் மெயின்டைன் பண்ணணும்னா அகைன் நம்ம வண்டியில போற கதையை சொன்னேன். இங்க இருந்து நீங்க 12 ஹவர்ஸ்ல 600 கிலோமீட்டர்ஸ் போகணும்னா ஃபர்ஸ்ட் ஹவர்ல 50 கிலோமீட்டர்ஸ் நீங்க போயிருந்தா மட்டும்தான் உங்களால 12 ஹவர்ஸ்ல 600 கிலோமீட்டர்ஸ் போக முடியும். ஸோ திஸ் யூ வில் ஹாவ் டு கீப் இன் யர் மைண்ட். அப்ப என்ன பண்ணணும்னா ரைட் டைம்க்கு இஃப் யூ ஹாவ் டு கிவ் யுவர் டெலிவரிஸ் தென் யூ வில் ஹாவ் டு என்ஷூர் யுவர் ஷெட்யூல். இந்த கரெக்டா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, இந்த டைம்க்கு இதுதான் நம்ம டார்கெட்டா, இந்த டார்கெட் பிரகாரம் தான் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணணும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் to eliminate the idle time of men and machineries அப்படினு சொல்றாங்க. This is very 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 important, my dear children. You will have to understand this. I will tell you very clearly. I've told you earlier, but you would have forgot it, so I'm telling you again. Just imagine there are 5 missions, okay? Mission 1, mission 2, mission 3, mission 4, mission 5. M1, M2, M3, M4, M5, okay? And just think there are 5 people. Person 1, person 2, person 3, person 4, person 5. So M1 and M1, P1, M2, P2, M3, P3, M4, P4, M5, P5 இந்த மாதிரி இருக்கு. இந்த ஆளுக்கு வந்து இந்த மெஷினை மட்டும் தான் ரிப்பேர் பண்ண தெரியும், இந்த மெஷின்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண தெரியும், இந்த மெஷின்ல ஒர்க் பண்ண தெரியாது. அதே மாதிரி இந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மெஷின்ல மட்டும் தான் he can work. He don't know to work with these machines, okay? Now just imagine இந்த 5 மெஷின்ல இந்த மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஓகே? M2 ரிப்பேர் ஆயிடுச்சு, ஓகே? இப்போ மறுநாள் காலையில வேலைக்கு வர வேண்டியதுல P5 வரல, ஓகே? P5 வரவே இல்லை வேலைக்கு. M2 மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் எப்படி பண்ண முடியும்னா M1 will go with P1, P2 வேலை பண்ண முடியாது, P3 M3 will go, P4 M4 will go. இங்க மிஷின் இருக்கு, ஆள் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஆள் இருக்காங்க, மிஷின் இல்ல. Hope you understand this clearly. போர்ட்ல வரைஞ்சு காட்டலாம், நமக்கு அதெல்லாம் பண்ண முடியாதனால நான் கையில வச்சு சொல்லிடுறேன். இங்க என்னன்னா ஒரே ஒரு மிஷின் தான் வேலை செய்யல, ஒரே ஒரு ஆள் வரல. ஆனா உங்களுக்கு ரெண்டுமே போயிடுச்சுங்க. இந்த மிஷினுக்கான ஆள் இருக்கான், ஆனா உன்னால இந்த மிஷின்ல வேலை செய்ய முடியாது. இதுல மெஷின் இருக்கு, ஆனா இந்த ஆள் இல்ல. சோ இந்த மிஸ்மேட்சை நம்ம டீல் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா idling of men and machine should be highly avoided. That is very 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 important. For example, இன்னைக்கு ப்ரொடக்ஷன் நடக்கல, உனக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் நடக்கல என்னப்பா லாஸ், அதெல்லாம் ஒன்னும் லாஸ் இல்ல, சேல்ஸ் ஆகுனா லாஸ், ப்ரொடக்ஷன் நடக்கல என்ன லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 1.5 கோடி ரூபாய் 1 crore 20 lakhsக்கு ஒரு மிஷின் வாங்கிருக்கீங்க, 1 crore 20 lakhsக்கு ஒரு மிஷின் வாங்கிருக்கீங்க. Just imagine you are going to pay approximately interest of ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா 60,000 rupees இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுப்போம், எல்லாம் கால்குலேஷன் போட்டு அவ்வளவு கம்மியா எப்படி வந்துச்சுலாம் யாரும் கலைக்காதீங்க. ஒரு 60,000 நீங்க என்ன பண்றீங்க, மெஷினுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டுறீங்க. அந்த மாதிரி மெஷினுக்கு இன்ட்ரெஸ்ட் 60,000 நீங்க கட்டும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு மெஷினுக்கு வந்து 2,000 ரூபாய் நீங்க சம்பளம் தரீங்க. அந்த மெஷின்ல நீங்க எதுவுமே தயாரிக்கலைன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அவன் எந்த வேலையும் செய்யாம உட்கார வைக்கிறது ஒண்ணுதான், ஒரு மெஷினை லோன்ல வாங்கிட்டு அந்த மெஷினை வச்சுக்கிட்டு எதுவுமே தயார் பண்ணாம இருக்கிறது ஒண்ணுதான். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் நம்ம என்ன பண்ணணும்னா மெஷினரிஸ் வேலை செய்யற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் ஐ ஜஸ்ட் ரிப்பீட் த பாயிண்ட்ஸ். டு மேக்ஸிமைஸ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மென், மணி அண்ட் மெட்டீரியல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு பிரிவென்ட் த அன்பேலன்ஸ் யூஸ் ஆஃப் டைம்
among departments. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கரெக்டா சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் டு கம்ப்ளீட் த ப்ரொடக்ஷன் அட் மினிமம் காஸ்ட்ல நம்ம ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் த மேனுஃபேக்சரிங் சைக்கிள் டைம். டு ரெடியூஸ் த cycle time, we'll have to take some measures and to deliver the products at right time. இது ரொம்ப முக்கியமான விஷயம். And the final point is to eliminate the idling of men or machineries. இது எல்லாமே தான் objectives of ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன டாபிக். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் என்னென்ன, வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங். ஷெட்யூலிங்ல இருக்க பேசிக் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட்ஸ்னா எதுக்காக ஷெட்யூலிங் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த கொஸ்டின், அதுக்கு இந்த ஆன்சர் எழுதணும். டிமாண்ட் ஃபோர்காஸ்ட்னா நம்ம ஷெட்யூலிங் பண்ணும்போது தான் இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் எவ்வளவு இருக்கும், அப்போ இவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். யூ வில் ஹேவ் டு forecast the demand. That is very very important. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிமாண்டை நீ ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் அரைவ் அட் அ ப்ரொடக்ஷன் பிளான். எதை வச்சு நம்ம பிளான் பண்ணலாம், இப்போ நமக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, நாளைக்கு இவ்வளவு வரும், நாளைக்கு இவ்வளவு தேவை நமக்கு இருக்கு அப்படின்னும் போது அந்த டிமாண்டை நம்ம எப்படி எப்படிலாம் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி பிளான்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். வாட் யூ மீன் பை திஸ் ப்ரையாரிட்டி பிளான்ஸ் அப்படின்னா, ஒரு பையனை நீ ஏன் காலேஜுக்கு வரல அப்படின்னு கேட்டா அவன் நிறைய பேய் கதைலாம் சொல்லுவான். அந்த பேய் கதை தான் ப்ரையாரிட்டி ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். எவன் ஒருத்தன் காலேஜ் முக்கியம்னு நினைக்கிறானோ அவன் 100% காலேஜ்க்கு வந்துருவான். பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் கம்பெனியை பாத்துக்கிறது ஆளே இல்ல சார், யாருமே இல்ல சார், கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு நான் ஒருத்தே தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டைசிங் த அதர் திங்ஸ். ஸோ நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்கிற விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இப்போ ப்ரையாரிட்டி பிளான்ஸ்னா என்ன, ஷெட்யூலிங்ல ப்ரையாரிட்டி பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீல் கோ பை த ரெகுலர் ஆர்டர். இந்த ஷெட்யூல் பிரகாரம் இப்படிதான் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கு. திடீர்னு வேற ஏதாவது ஒரு டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு சடனா வேற ஒரு ப்ரொடக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால பிளான் பண்ணிக்க முடியும். தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் ப்ரையாரிட்டி பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ப்ரையாரிட்டி பிளானிங்க்கு அப்புறம் மாஸ்டர் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை மாஸ்டர் ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் யூ ஹேவ் டு டூ ஃபார் டுடே அப்படின்னு பாக்குறது டெய்லி ஷெட்யூல்ஸ் சொல்லுவோம். இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தா அதுதான் நம்ம மாஸ்டர் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வருஷத்துக்கு நம்ம டோட்டலா என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பாக்குறத நம்ம என்ன சொல்லுவோம்னா மாஸ்டர் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். வாட் யூ மீன் பை கெப்பாசிட்டி பிளானிங்னா, what are the machineries available with us and how many men available with us and what is going to be the production for this year. Are we able to arrive this? இந்த machineries வச்சுக்கிட்டு இத்தனை ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நம்ம டெலிவரி டைமுக்கு கரெக்டா கொடுத்துட முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். In case if you think that the delivery time குள்ள நீ ப்ராடக்ட்ஸை பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு if you arrive, then what you will have to do is you will have to think about the alternative. உங்ககிட்ட இருக்கிற ஆர்டர்ல கொஞ்சம் ஆர்டர் யாருக்காவது கொடுத்துடலாமா, உன்னோட சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கும், அந்த சப்சிடரி கம்பெனிஸ்க்கு நம்ம அந்த ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். செகண்டரி பிளான் என்ன வச்சிருக்கோம், ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், இன்னும் அவனும் இதை பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த இதை முடிக்கிறதுக்குள்ள அவன் அதை முடிச்சானா கரெக்டா டெலிவரி டைம் நம்ம ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கு நீ வந்தாகணும். ஸோ டெலிவரி டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவனுக்கு டெலிவர் பண்ண முடியும் கரெக்ட் டைம்ல அப்படின்ட்டு யோசிக்கிறத நம்ம இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்றோம். And the last thing what is important is sequencing. As I told you earlier, last time நம்ம என்ன பார்த்தோம், ரூட்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த ரூட்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் பார்க்கும்போது I told you sequencing is very very important. அப்போ ஷெட்யூலிங் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஷெட்யூல் ரொம்ப யூஸ் ஆகும். So I will again tell you what are the elements of ஷெட்யூலிங்கோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்றேன். டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிளான் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டிஸ் பிளான்ஸ் இம்பார்ட்டன்டா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரையாரிட்டி பிளான்ஸ் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்ல நம்ம கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பிளான் பண்றது, அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இவாலுவேஷன் ஆஃப் ஒர்க் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை இவாலுவேஷன் ஆஃப் ஒர்க் லோட்னா எவ்வளவு வேலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேலையை நம்ம கரெக்டா அந்த வேலையை நம்ம எவாலுவேட் பண்ணிக்கிறதா எவாலுவேஷன் ஆஃப் ஒர்க் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வேலையை எவ்வளவு நேரத்துல செய்ய முடியும்ட்டு நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இதுல நமக்கு நெக்ஸ்ட் யூனிட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஹியூமன் கன்சிடரேஷன் இன் ஒர்க் ஸ்டடி அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஹியூமன் கன்சிடரேஷன் ஆஃப் ஒர்க் ஸ்டடி அப்படின்ட்டு வரும்போது ஐ வில் டெல் யூ வாட் யூ மீன் பை எவாலுவேஷன் ஆஃப் ஒர்க் லோட். And the final thing is sequencing. இது எல்லாமே தான் elements of
ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்றோம். ஷெட்யூலிங் அப்படின்றதே ஒரு தனி கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி ஷெட்யூலிங்ன்றது தனி கொஸ்டின் வந்துச்சுன்னா இட் மைட் பி இன் பார்ட் பி. ஸோ பார்ட் பில ஷெட்யூலிங் அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா just write the objectives and elements. If they're asking what are the objectives of scheduling, you'll have to write the previous one. But if they're asking you to write the elements of scheduling, then you'll have to select this. So elements where objectives where adu rendathiyum clear ah padichukonga. And in next video we are going to see the last topic in unit number 2, and that is what you call it as dispatching. And the dispatching paathirona idoda இந்த unit mudijirum. Okay, thank you my dear children.